லோன் ஆப்ஸ் பேராபத்தும் பின்புலமும். கேரளத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் அண்மையில் விபரீத முடிவு எடுத்ததன் பின்னணியில் ஒரு டிஜிட்டல் லோன் ஆப் நிறுவனத்தின் துன்புறுத்தல் இருப்பது தெரியவந்துள்ளது. ஆப்கள் வழியாக கடன் பெற்றவர்கள் அதை திருப்பி செலுத்த முடியாமல் மிரட்டல்களுக்கு ஆளாவதாக புகார்கள் அதிகரிக்கும் நிலையில் இந்த பிரச்சனையில் தீவிர கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. கண்ணூரை சேர்ந்த பல் மருத்துவக் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர் நிதின் ராஜ் கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு கடன் செயலியில் 13,500 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அவர் 19,000 ரூபாய் திருப்பி செலுத்த வேண்டும் என சம்பந்தப்பட்ட செயலி நிறுவன தரப்பு வற்புறுத்திய நிலையில் 1000 ரூபாய் செலுத்தியுள்ளார். அதன் பின் 4 நாட்கள் கழித்து கல்லூரியில் இருந்த நேரத்தில் அவரது அலைபேசிக்கு 96 அழைப்புகள் அச்செயலி நிறுவனத்தால் விடுக்கப்பட்டுள்ளன. அவரது பேராசிரியருக்கும் 26 அழைப்புகள் சென்றிருக்கின்றன. அது பற்றி கல்லூரி நிர்வாகம் கேள்வி எழுப்பிய நிலையில் அம்மாணவர் விபரீத முடிவை எடுத்தார். அந்த மாணவர் மரணத்தில் சாதிய பாகுபாடு பிரச்சனை இருப்பதாக பேசப்பட்ட நிலையில் அது பற்றி விசாரித்து ஒரு வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கேரள காவல்துறைக்கு தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் உத்தரவிட்டது. விசாரணையில் கடன் செயலியின் சுரண்டல் செயல்பாட்டால் மாணவர் அவதிக்கு உள்ளாகியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள் டிஜிட்டல் வழியில் கடன் வழங்கி வருகின்றன. இவற்றின் செயலிகள் மூலமாக கடன் பெற்று திருப்பி செலுத்த முடியாமல் விபரீத முடிவுகளை நோக்கி மக்கள் நகர்வதும் இன்னொரு புறம் அரங்கேறி வருகிறது. ஆவணங்கள் தேவையில்லை, உடனடியாக கடன் பெறலாம் என்கிற அம்சம் எந்தவித முன் யோசனையும் இல்லாமல் கடன் பெறுவதற்கு இளையோரை உந்துகிறது. கடனை திருப்பி செலுத்துவதில் தாமதம் நேரும் போதோ, அதிக வட்டி விகிதத்தை எதிர்கொள்ள முடியாத போதோ, இதர சில பிரச்சனைகளில் சிக்கிற போதோ கடன் பெற்றவர்கள் நெருக்கடிக்கு ஆளாகின்றனர். இதில் இளைஞர்கள், மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக கேரள இளைஞர்கள் அதிக அளவில் கடன் செயலிகளை பயன்படுத்துவதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இத்தகைய சூழலில் இளையோரை கடுமையான நிதி, உளவியல் அபாயங்களில் இருந்து காப்பதற்கு கடன் செயலிகளை ஒரு அமைப்பின் கீழ் கொண்டுவர அரசு ஆவண செய்ய வேண்டும். அரசால் ஒரு செயலி நீக்கப்படும் போது அது இன்னொரு பெயரில் செயல்பாட்டுக்கு வருவதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். பயனர் அனுமதி தந்தாலும் அவர் தொடர்பான தகவல்கள், ஒளிப்படங்களை லோன் ஆப்கள் இயலாதவாறு அலைபேசிகளின் OS எனப்படும் இயக்க முறைமை நிலையை உற்பத்தி நிறுவனங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். சுரண்டல் நோக்கத்துடன் இயங்குகிற செயலிகளை சார்ந்தவர்களுக்கு சிறை தண்டனை, அபராதம் விதிக்கிற வகையில் சட்டம் இயற்றப்பட வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து அவை செயல்படுவதையும் கட்டுப்படுத்துகிற நுட்பங்களை முடுக்கியாக வேண்டும். கடன் செயலிகளை அணுகுபவர்கள் அவை ரிசர்வ் வங்கியின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். அனைத்தையும் தாண்டி மிகவும் அவசியமானால் மட்டுமே கடன் பெற வேண்டும் என்ற நிதி மேலாண்மை சிந்தனையை இளையோரிடத்தில் பரவலாக்க வேண்டும். மீறி கடன் பெறும் அவசியம் ஏற்பட்டால் குடும்பத்தினர், நண்பர்களிடம் ஆலோசனை பெறுவது சுரண்டல் செயலிகளின் அபாய வலையில் சிக்காமல் காப்பாற்றும். அதற்கேற்ற சூழலை அரசும் சமூகமும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிறது இந்து தமிழ் திசை தலையங்கம்.